ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜிடபிள் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி, சொரக்காய் பால் கொழுக்கட்டை. டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் மற்றவங்களுக்கே தெரியும் இதில் சொரக்காய் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 100லேருந்து 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதில் வாசனை நல்லா நமக்கு வரணும். ஆனால் கருகிடக்கூடாது. கருகிச்சு அப்படின்னா உங்களுக்கு கலர் ஒரு மாதிரி இருக்கும். பாயசம் கலர் ரொம்ப பிளாக்காக மாறிடும். அதனால் நல்லா பொன்னிறம் மாற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இது ஒரு 2-3 கழுவிக்கலாம். கழுவிட்டு இதில் நீங்கள் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 விசில் விட்டீங்க அப்படின்னா அது நல்லா வெந்து வந்துடும். இப்போது இதில் சொரக்காய் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இதில் ஒரு பாதி சொரக்காய் அளவுக்கு நாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட தோலெல்லாம் ஃபுல்லாக நீக்கிடுங்க. நீக்கிட்டு அந்த உள்ளே இருக்கிற விதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு உங்களால் குட்டியாக துருவ முடியுதோ அந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கணும். நீங்கள் பெரிய கண்ணை வச்சு துருவுறதை விட இந்த மாதிரி நீங்கள் துருவி அந்த பால் கொழுக்கட்டை சேர்க்கும்போது உங்களுக்கு அது இருக்கிற தடமே தெரியாது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கணும். நாம் வேக வச்ச பாசிப்பருப்பு நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் துருவி வச்சுருக்கிற இந்த சொரக்காயை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியும் சேர்த்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதை வடிகட்டிலாம் நீங்கள் எடுக்க தேவையில்ல. ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் ஒரு முழு தேங்காவை ஃபுல்லாக பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு கால்வாசி பாலை நீங்கள் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மூடி ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். நீங்கள் குக்கரில் போகிறதுக்கு முன்னாடி நல்லா 2-3 கிண்டி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதில் நார்மலாக உப்பு போட்டு அப்படியே பிசைஞ்சிருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பிசையாதீங்க. நீங்கள் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த உப்பு மாவு எல்லாமே நமக்கு நல்லா கிளறி வரணும். அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இது வாசனை சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்லா அந்த கொழுக்கட்டை செம்ம சாஃப்டாக இருக்கும். நல்லா வாயில் போட்டோடனே கரையிற அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் சுடு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடுங்க. நல்லா அந்த ஸ்பூனை வச்சு கிளறுங்க. அப்புறம் அடுத்து தண்ணி விடுங்க. நல்லா அந்த ஸ்பூனை வச்சு கிளறுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி எடுத்துக்கோங்க. தண்ணியை ஒரே அடியாக விடாதீங்க. அப்போது நமக்கு தண்ணி ஜாஸ்தி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இது நல்லா ஆறுற வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருக்குங்க. அந்த மாவு அந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் புழுங்கி வரணும். அதனால தான் இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு 350 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த வெல்லத்தில் இருக்கிற கல் மண் எல்லாத்தையும் நம்ம நீக்கணும். அதுக்காக தான் இதை கரைக்கிறோம். மற்றபடி பாகுபதம் அதெல்லாம் நமக்கு எதுவும் தேவை கிடையாது. அதில் இருக்கிற கல் மண்ணை நல்லா வடிகட்டி எடுக்கிறதுக்காக இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்ததுனால நல்லா இப்போ இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உருண்டை மாதிரி உருட்டிட்டு அப்படியே ஒரு விரலை வச்சு இப்படி அழுத்திங்கன்னா இந்த ஷேப் அழகாக வரும். எப்படி வருது பாருங்கள். சும்மா பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி நாம் இந்த அரிசி மாவை இந்த ஷேப்பில் இல்லை எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணும்போது உங்களுக்கு கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பால் கொழுக்கட்டை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வெஜிடபிள் வச்சு பண்ணும்போது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இட்லி பாத்திரத்தை தண்ணி நல்லா ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கு. அது மேலே நாம் உருட்டி வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக நமக்கு வேகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் விசில் விட்டு எடுத்தாச்சு. நாம் இதில் பாசிப்பருப்பு,
துருவின சொரக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு நல்லா 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நாம் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா ஒரு 2-3 கொதி வரணும். அப்போ தான் அந்த சொரக்காய் மூடி போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசனை நமக்கு லைட்டாக இருக்கும். அதனால் இது நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு நமக்கு கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு 2-3 பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட்டில் எப்போவுமே உப்பு ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்து நாம் ஒரு தேங்காயில் கொஞ்சமாக தான் பால் அதில் ஊற்றணும். இப்போ மீதமுள்ள எல்லா பாலையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது இப்போது நல்லா கொதி வரட்டும். நாம் சைடில் இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நான் அந்த ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்த அரிசி மாவே எனக்கு கொஞ்சம் மீந்துருச்சு. அதனால் அதையே நான் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா பிசைஞ்சு அதை வடிகட்டி அப்படியே இதில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் அரிசி மாவை ஆட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் தேவை கிடையாது. டேரெக்டாகவே நீங்கள் நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா கட்டிகள் இருந்ததுன்னா அவ்வளோ நமக்கு நல்லா இருக்காது. அதனால் அதை கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொழுக்கட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா செம்ம சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இப்போ சைடில் நமக்கு இதுவும் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் அரிசி மாவை ஜாஸ்தி சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அடி பிடிக்கும். இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ நாம் ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா கொழுக்கட்டை ஆல்ரெடி சுடு தண்ணி வச்சு நல்லா மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கோம். இது வேகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதில் போட்டிருக்கிற அந்த வெல்லம் எல்லாமே இதில் லைட்டாக இறங்கணும். அதனால் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சொரக்காய் பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறை குறை எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.